ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு உத்தரவிடுறேன். நம்பிக்கையோடு என் பாதத்தை தொட்டினா கண்டிப்பா உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். தோல்வியை பார்த்து ஐயோ நம்ம நினச்சது நடக்கலையே, நம்ம தோற்று போயிட்டோமே நினச்சினா அங்கேயே நீ முடங்கி போவாய். அது தவிர்த்து விட்டு தோத்தது ஏன் தோத்தோம், என்ன நடந்துச்சு, நம்ம எங்கே தப்பு பண்ணோன்னு யோசிச்சு அதை மாற்றிக்கிட்டினா, தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கிட்டினா அடுத்த முறை நீ முன்னோக்கி முன்னேறி செல்லலாம் என் செல்லமே. தோல்வியை நேசிக்கும் போதுதான் அடுத்த முறை வெற்றியை சுவைக்க முடியும். தோல்வியை பார்த்து அப்படியே துவண்டு போகவோ சோர்ந்து போகவோ வாழ்க்கையை வெறுத்து போகவோ சலிச்சு போகவோ கூடாது. எப்போவுமே எனக்கு இப்படி தான் நடக்கும், என் வாழ்க்கையில் நான் என்ன நினச்சாலும் நடக்காது, என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்காதுன்னு நீ சோர்ந்து போயிடக்கூடாது. என் அப்பன் முருகன் எனக்காக இருக்காரு, அவர் பாதத்தை தொட்டு வணங்கி என்னை ஆசீர்வதிச்சு அவர் எல்லாத்தையும் எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி இருக்காருன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கோ. உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது உண்மையாக நேர்மையாக யாருக்கும் கஷ்டம் தராத பட்சத்தில் இருக்குமே, ஆனால் அதை நான் கண்டிப்பாக உனக்கு நிறைவேற்றி கொடுத்தே தீருவேன். என் வருகையால் என் பாதத்தை தொட்டு வணங்கிய உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நான் உன் வாழ்க்கையவே மாற்றி காட்டுறேன். நம்பிக்கை கொண்ட உன் மனசை நீ ஒருபோதும் உடைக்க வேண்டாம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். நீ எந்த இடத்துல இருக்க, என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்கன்றதை விட உன் மனசில் இருக்கிற அமைதியும் மகிழ்ச்சியும் தான் உனக்கு உண்மையான செல்வம். காசு பணமும் நீ செய்த சாதனைகளோ வாழ்க்கையில் பெருசு இல்லை. மனசை எந்த அளவு நீ அமைதியாக வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ்கிறாய் என்பதை பொறுத்து தான் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சி ஒரு இலக்காக நீ வச்சுக்க வேண்டாம். தினமுமே ரொம்ப சாதாரணமாகவே நீ மகிழ்ச்சியோட வாழ்க்கையை கடந்து போக தயாராகு. உன் வாழ்க்கை பயணத்தை ரசிக்கும் மனநிலை உனக்கு இருக்கட்டும் என் செல்லமே. என்னை நினைக்கும் உனக்கு எந்த விதத்திலும் பயம் நெருங்காமல் நான் பார்த்துக்கிறேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. வெற்றிங்கிறது வெறும் ஒரு பயணம்தான். அந்த வெற்றிங்கிற பயணத்தில் நீ கடைசி இடத்துக்கு போய் நிற்கணும், வெற்றி கயிற்றை தொடணும்னா அதுக்கு பொறுமையும் முயற்சியும் தேவை. பொறுமையோட நம்பிக்கையோட முயற்சியை செய்கிற உனக்கு உன் வாழ்க்கையை எளிதாக்கி அழகாக்கி உனக்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன். இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீ போகும் பாதையை உனக்கு சுலபமான பாதையாகவும் மலர் பாதையாகவும் வெற்றி பாதையாகவும் மாற்றி தர நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டமும் துரோகமும் ஏமாற்றங்களையும் கூட உனக்கான ஒரு பாடமாக வச்சுக்கோ. என் ஆசீர்வாதம் பெற்ற அன்பு பிள்ளையான உனக்கு தடைகள் அனைத்தையும் விலக்கி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் நீ பெருசாக ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், சாதிக்கணும்னு நினச்சினா முதல்ல நீ உன்னை நம்பணும். எல்லாத்தையும் உன்னால் சிறப்பாக செய்ய முடியுன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தாலே போதும் என் செல்லமே. தோல்வியையும் ஒரு முறை தைரியமாக எதிர்த்து நில்லு. தோற்று போயிட்டா ஐயோ நம்ம தோத்துட்டோம் நீ துவண்டோ சோர்ந்தோ போகாமல் தோல்வியை தைரியமாக எதிர்த்து நின்னா அதுக்கப்புறம் உனக்கு தெரிய வரும் உன்னை தோக்கடிக்க யாருமே இல்லைங்கிறது. ஆமேன் செல்லமே. ஒரு உதாரணத்துக்கு நாயை பார்த்து நீ பயந்து ஓடுனினா அது உன்னை துரத்தும். அதுவே நாய்க்கு முன்னாடி நீ தைரியமாக எழுந்து நின்று அதை நீ முறைச்சி பார்த்தினா எதிர்த்து நின்னா அது உன்னை பார்த்து பயந்து போயிடும். அதே போல தான் பிரச்சனைகளும் தோல்விகளும். நீ பயந்து ஓடுனினா அது உன்னை விடாமல் துரத்திக்கிட்டே தான் இருக்கும். நீ வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வரும். தைரியமாக நீ அதை எதிர்த்து நிற்கும் போது தோல்வி உன்னிடம் தோற்று விலகி போயிடும். உன் வெற்றிக்கான முதல் படியே தோல்விதாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ எதை கண்டும் பயந்து ஓடாதே. கஷ்டங்கள் இருக்கும் உன் வாழ்க்கையில் உன் இஷ்டப்படி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். தேன் போல இனிக்க இனிக்க பேசுகிற மனிதர்கள் எல்லாருமே நல்லவங்களா, நல்ல வார்த்தைகளை பேசுகிறாங்கன்னு யோசிக்க வேண்டாம். சில நேரங்களில் தேனொழுக பேசும் மனிதர்களின் வார்த்தைகளுக்குள் விஷமும் இருக்கும். அவங்க உனக்கே தெரியாமல் உன்னை குத்தி காட்டி பேசுகிறவங்களாகவும் உனக்கே தெரியாமல் நல்லது சொல்கிறவங்க போல
உனக்கு கெட்டது சொல்பவர்களாகவும் கூட இருப்பாங்க. இனிக்க இனிக்க சிரித்து பேசுபவர்களை எல்லாம் நல்லவங்க நம்பிடாதே என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் அதன் உள்ள அர்த்தத்தை யோசி. அதில் உனக்கான நல்லது இருந்தால் மட்டும் அவர்களை நேசி. உன் கனவுகளை நனவாக்கி உன் முயற்சிக்கு வெற்றியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது கண்டிப்பா உன் உழைப்பு உனக்கு வெற்றியை கொடுத்தே தீரும். என்னை நம்பும் உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த ஒரு செயலையும் சரியாக செய்யணும்னு நினச்சினா அதை பொறுமையாக நிதானமாக கவனமாக செஞ்சினாலே போதும். உன் வாழ்க்கையில் தானாகவே முன்னேற்றம் வந்து சேர்ந்துடும். உன் மன வேதனைகளை எல்லாம் அகற்றி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணுன்ற முடிவு எடுத்துட்டு தான் என் பாதத்தையே தொட சொன்னேன். சில மனிதர்கள் உன்கிட்ட பேசும்போது நல்லா தான் பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் நீ போன பிறகு உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்களாம் உன்னை பற்றி ஒன்றுக்கு பத்தா தப்பாக இட்டு கட்டி சொல்பவர்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அவங்களுக்கு உங்ககிட்ட பிடிக்காத குணம் இருக்கலாம், அல்லது உன் மீது பொறாமைப்படலாம். அதனால் யாரையுமே நல்லவங்க நம்பி எல்லா விஷயத்தையும் எல்லாரிடமும் சொல்லிக்கிட்டே இருக்காது என் செல்லமே. வாழ்க்கையில் இன்னைக்கு நீ கஷ்டம்னு பார்க்குற பல விஷயங்கள் தான் உன்னை ஒரு அழகான இடத்துக்கு, உயர்வான இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அற்புதமான விஷயன்றதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மனுஷன் சொல்லலாம், வாழ்க்கையில் எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, பள்ளிக்கூடத்துக்கு காசு கட்டணும், இதுக்கு செலவு செய்யணும், அதுக்கு செலவு செய்யணும், இதில் வருமானத்தை காணோம், செலவு நிறையா இருக்குது, கடன் நிறையா இருக்குன்னு. ஆனால் இது யார் வாழ்க்கையில் தான் இல்லை? கோடி கோடியாக சம்பாதிக்கிறவனுக்கும் அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் இருக்குது, அவனுக்கு வர்ற வருமானம் போதலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது உனக்கு தெரியுமா? எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டமும் சரி, பண பிரச்சனையும் சரி, மன கஷ்டமும் உறவுகளுக்குள் விரிசலும் மன வருத்தமும் எல்லா வயதினருக்கும் எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கதா செய்யும். இப்போ புரிஞ்சுக்கோ, கஷ்டங்கள் வருவது இயல்பான ஒரு விஷயம். ஏன் எனக்கு மட்டும் வருது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத. மனித வாழ்வில் கஷ்டங்கள் என்பது ஒரு இயல்பான யதார்த்தமான நிதர்சன உண்மைதான்றத நீ புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போக தயாராகு. நீ நல்ல பிள்ளையாக இருக்கும்போது உனக்கு சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் உன்னை கைவிடாமல் காப்பாற்ற இந்த முருகன் நானும் வருவேன் அல்லவா? அதனால் நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. எதுவும் சரியாக இருந்துச்சுன்னா அது உனக்கு நிரந்தரமாக உன் கைகளில் கொடுத்துருவேன். ஏதாவது உனக்கு தவறாக இருக்குது, தப்பாக இருக்குன்னா அதை உன் கைகளில் வந்து சேர விட மாட்டேன். உன் வேதனைகளையும் வருத்தங்களையும் நீ சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான அமைதியை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியும் நீ மகிழ்ச்சியாய் வாழும்படியும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன் தோல்விகளை தாண்டி, உனக்கு இருக்கும் தடைகளை தாண்டி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட கஷ்டமும் வீணாக போகாது. இந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்களை தாண்டி உன் கஷ்டங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். கண்டிப்பாக அனைத்தையும் தாங்கிக்கிட்டு தாண்டி வரக்கூடிய சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு வெற்றியும் பேரும் புகழும் பாராட்டும் கிடைக்கும்படி செய்கிறேன். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொண்டு வருவேன். இனிமே எந்த விதத்திலும் நீ தோல்வியை எதிர்கொண்டு வாழும்படி நான் விட்டுட மாட்டேன். நீயும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையோட வெற்றியை கையாள கற்றுக்கோ. நம்பிக்கையோடு போராடும் உனக்கு நான் எப்படியாவது உன் கைகளில் வெற்றியை ஒப்படைச்சிருவேன். என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன் என் செல்லமே. நீ மெதுவாகவே நடந்து போனாலும் பரவாயில்ல, ஆனால் நிற்காமல் தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருக்கணும். இதுதான் வாழ்க்கையின் நிதர்சனம். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திலும் நீ பாதியிலும் நின்றுடக்கூடாது. கடந்து போய்கிட்டே இரு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், துக்கம் வந்தாலும், துயரம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கோ. வெற்றி கிடைக்கும் வரை உன் கடமைகளை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. வெற்றி கிடைச்ச பிறகு உன் திறமையின் மூலமாக அதை தக்க வச்சுக்கணும். ஒரு முறை வெற்றி கிடைச்சிருச்சு, ஒரு முறை நீ நினச்சது நல்லபடியாக நடந்துருச்சுன்னா அப்பாடா நான் ஜெயிச்சிட்டேன், நான் நினச்சது நடந்துருச்சுன்னு நிறுத்திடக்கூடாது. இன்னும் இன்னும் அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்காக நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே.
ஆனால் எப்போ என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. நான் எப்போ யார் மூலமாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன்னு உனக்கு தெரியாது. எப்படியாவது உனக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை தான் நான் கொடுப்பேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க மனிதர்கள் உன்கிட்ட பேசும்போது தேன் போல இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவர்கள் உள்ளம் விஷம் போல இருக்குன்னு உனக்கு தெரியாது. கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இரு. இந்த உலகத்தில் உழைக்காமல் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காது. ஆனால் நீ கஷ்டப்பட்டு உழைச்சும் வெற்றி கிடைக்காம தள்ளி போகுதேன்னு தானே கவலைப்படுற. தாமதமாக கிடைக்கும் வெற்றியை உனக்கு தவறாக நியாயமாக கிடைக்க செய்வேன். இனிக்க இனிக்க பேசுகிறவங்களும் உன்கிட்ட அன்பாக பேசுகிறவங்களும் உண்மையோட பாசத்தோடு தான் பேசுகிறாங்கன்னு மட்டும் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நீ நம்பிட வேண்டாம் என் செல்லமே. உண்மையாகவே உனக்கு யார் நல்லது நினைக்கிறாங்க, யார் உன்னை மதிக்கிறாங்க, யார் உனக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்றதை புரிஞ்சு பேசு. தேவையில்லாமல் உன் நேரத்தை வீணாக்க வேண்டாம். உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நல்ல பழக்க வழக்கங்களை நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை நீ செய்யும்போது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கைக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் இப்போ நீ சோதனைகளை அதிகமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கனா, அதுக்கு காரணமே நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை உறுதியானதான் நான் சோதனை செய்கிறேன். அதுதான் என் செல்வமே. உன் நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமானது, எந்த அளவுக்கு அதிகமானதுன்றதுக்காகவே நான் வச்சிருக்க சோதனைகளை நீ நம்பிக்கையோட கடந்து வந்துட்டீனா, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் சோதனைங்கிற பேச்சுக்கே இடமில்லை. கூடிய சீக்கிரம் உன் வேதனைகளையும் சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்துருவேன். யாரோ உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னு நினச்சி கவலைப்படாதே. அவர்களை விட உன் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு வச்சுருக்கேன். அவங்க தான் இப்போ ஏமாந்து போகிறாங்க. நீ நினச்சதை விட அவங்க எதிர்பார்த்ததை விட மிக நல்ல நிலைமைக்கு வெற்றியின் உச்சத்துக்கு தொடப்போகிற. நீ செஞ்ச சிறிய முயற்சிகளையும் மற்றவங்களுக்கு செய்த தான தர்மத்தையும் நல்லெண்ணத்தோடு நீ செய்த நற்காரியங்களுக்கும் சேர்த்து இந்த அப்பன் முருகப்பெருமான் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் உன் மனசை மட்டும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாலே இந்த உலகமே உன் கைகளுக்குள் வந்துடுமேன்னு செல்லமே. கஷ்டங்கள் வந்தாலே அது உன்னை சோதிக்க தான் வருதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. கஷ்டங்களை கடந்து நீ பலமுள்ள ஆளாக மாற தயாராகு. நீ உடைந்து போகும் போதெல்லாம் உன்னை தூக்கி நிறுத்தியது நான் மட்டும்தான். கண்டிப்பாக உன்னை தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். என்னிடம் வந்து கையேந்தி நின்றவர்கள் யாரும் வேறு யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. எந்த செயலையும் என்னால் முடிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நீ களமிறங்கும் போது கண்டிப்பாக அதுவே உன்னை வெற்றிக்கு தயாராக தூக்கி நிறுத்திடும் என் செல்லமே.